கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கூட நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சு, நான் இந்த பொறுப்பை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கணும், அல்லாஹ் இந்த விஷயத்தை எனக்கு லேசாக்கி கொடுக்கணும், வேற யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்வான். பொறுப்பேற்றிக்கொண்டு அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு எளிமையாக நடத்தி கொடுப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு விஷயம் அதை யார் செஞ்சு கொடுப்பா, எந்த வழியில் போனால் அது நடக்கும்னு சொல்லிட்டு சில டைம் ஹலாலான முறையை யோசிச்சு பார்ப்போம். சில டைம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாரும் இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க, எதையாவது செஞ்சாதான் வரும், இப்படிதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பான வழிகள்னு சொல்லி போறோம். எல்லாம் போயிட்டு கடைசியாக பார்க்குறோம் முடியலன்னு அல்லாஹ் இடத்துல நானும் தொழுகிறேன், ஓதுறேன், எனக்கு கேட்டால் மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹின் மீது குறைபடுறோம். நாம் ஒரு விஷயம் வருதுன்னா முதல் நிமிடம் இருக்கு பாருங்க, அந்த முதல் நிமிடத்திலே அல்லாஹ் இடத்துல பொறுப்பு படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் உங்களை நம்புறேன் அப்படிங்கிறது உங்களை ஆரம்பத்திலிருந்து நம்பணும். கடைசி வரையும் என் விஷயத்துல நான் இதில் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? ஆரம்பத்துலேருந்து எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ கடைசியா எங்கேயும் போறக்கு வழி இல்லை, கடைசியா நம்மள்ட்ட வந்திருக்காங்க அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி நம்ம அல்லாஹ் இடத்துல கடைசி நேரத்துல எப்போதுமே எதிர்பார்க்கறதை விடவும் ஆரம்ப நேரத்துல ஆரம்ப நொடியில தவக்கல் வைக்கணும். அந்த தவக்கல் வைக்கிறது தான் ஒரு முஃமினுடைய அழகாக இருக்கு. உண்மையாலுமே தக்வாவுடைய ஒரு மனிதன் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ்வை இறையஞ்சி இருப்பாங்க, அதே மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு முஃமினுடைய அடையாளமாக இருக்குது. நம்பிக்கையாளர்களே முஃமின்களே அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் நம்மளை குர்ஆன்ல அழைக்கிறான். அப்படி அல்லாஹ் நம்மளை அழைக்கும் போதே அந்த வார்த்தைக்கு தகுந்தவர்களாக இருக்கணும். நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த நொடியில வந்தாலும் சரி, உடனே இந்த வார்த்தையை கூறி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள். அல்லாஹ் போதுமானவன், அது பொறுப்பாயிரும், அவன் உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பான். அந்த வார்த்தை தான் தவக்கல்து அலல்லாஹி. அல்லாஹ்வின் மீதே நான் தவக்கல் வைத்திருக்கேன், நம்பிக்கை வைத்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், அவனே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிருங்க. அப்ப தவக்கல்து அலல்லாஹி ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவன் மீதே நான் தவக்கல் வைத்திருக்கேன், அவன் மீதே பொறுப்பு சாட்டுகிறேன், அவனே எனக்கு போதுமானவன் சொல்லி அவனிடத்துல நீங்க பொறுப்பு படைச்சிங்கன்னா அந்த காரியத்தை அல்லாஹ் கடைசி நொடி வரையுமே உங்களுக்கு அது நடக்கவே நடக்காதுங்கிற அளவுக்கு நிலைமம் போனா கூட கடைசி நொடியில ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு அந்த லேசையை கொடுப்பான். சிலருக்கு ஆரம்பத்திலிருந்தே லேசாவே கொண்டு போய் அந்த விஷயத்தை முடிச்சிருவான், சிலருக்கு பாதியில, சிலருக்கு கடைசியில தான் கிடைக்கும். ஆனா நம்ம அந்த வார்த்தையை சொன்னா மட்டும் பத்தாது, அந்த வார்த்தையை நம்ம நம்புறோமான்னு அல்லாஹ் பார்ப்பான். நான் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு படைச்சிருக்கேன், கடைசி நொடி வரை நான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு நல்லதுதான் கொடுப்பான். சப்போஸ் இதுல அல்லாஹ் எனக்கு நடத்தி கொடுக்காட்டினாலும் கூட அதுலயே அவனுக்கு ஒரு நல்லது தெரியும், இதுல எனக்கு தெரியாது, இது நடந்தா நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஒருவேளை இது நடந்தா எனக்கு பின்னாடி ஏதாவது பெரும் பிரச்சனை வர மாதிரி இருக்கும், அதனாலதான் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்காம தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்தை அவன் மீது பொறுப்பு சாட்டி அவன் கொடுப்பான்னு கடைசி வரையும் நம்பணும். சப்போஸ் அந்த விஷயம் நடக்காட்டினா கூட அதுல ஒரு நல்லது அல்லாஹ் வச்சிருக்கான், அது மறைமுகமா இருக்கும், அதை கண்டிப்பா நான் உணர்ந்து கொள்வேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கணும். அப்படி நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹும் பார்ப்பான். நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுடைய காரியத்தை அல்லாஹ் இடத்துல பொறுப்புப்படுங்க, அல்லாஹ் பொறுப்பேற்பான், உங்களுக்கு இம்மேலும் மறுமேலும் அதனுடைய நற்கூலி கொடுப்பான். இது உலக காரியங்கள் தானே, உலக காரியத்துல அல்லாஹ்வின் மீது பொறுப்பு படைக்கிறதுனால மறுமையில என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மறுமைக்கான நமக்கான கூலியாக இருந்துட்டு இருக்கு. மறுமைக்கு தனியா அல்லாஹ் நமக்கு சோதிக்கல, உலகத்துல கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாஹ்வை நினைக்கிறாங்களா, நம்புறாங்களா, எதிர்பார்க்கிறாங்களா, பொறுப்பு சாட்டுறாங்களா அப்படிங்கிறதை அல்லாஹ் பார்த்து இந்த உலகத்திலையும் அதனுடைய கூலியை கொடுத்து மறுமையிலையும் கொடுத்துருவான். அதனால நடக்கவே நடக்காது, இனி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கக்கூடிய காரியத்தை கூட இந்த வார்த்தை தான் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க. இதை பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்துல விழுகும்போது கூட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக என்ன பண்ணாங்க, இதை ஓதுனாங்க. நம்மளுடைய ஈமானும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம இந்த மாதிரி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய தக்வாவும் உயரும், அல்லாஹுடைய நெருக்கமும் கிடைக்கும், இம்மேலும் மறுமையிலும் எல்லாவித நற்பாக்கியங்களும் கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இம்மேலும் மறுமையிலும் சிறந்ததை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாருக்காகவும் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் துவா சொல்லிட்டே இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கட்டும். எனக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.